பரபரப்பான தமிழக தேர்தல் அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அன்பழகன் வணக்கம். சார், அதிமுகவுடைய சீனியர் செங்கோட்டையன் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு. வர 5ஆம் தேதி நான் மனம் விட்டு பல விஷயத்த பேச போறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஏற்கனவே சில புகைச்சல் போயிட்டு இருந்துச்சு, நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இப்போ அது அடுத்த கட்டத்தை நகர போதா, வேற எதுவும் புதுசா விஷயத்தை கிளப்ப போறாரா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? நண்பர் செங்கோட்டையன் அவர்களே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமா தெரியுங்க. அதாவது நான் நல்லா பழக தொடங்குனது 1988. அப்போ திருமதி சசிகலா அவர்களின் கணவர் நடராஜ் அண்ணன் பீமண்ண ராவ் கார்டன் தெருன்னு ஒரு ஸ்ட்ரீட், ஆழ்வார்பேட்டைன்னு நினைக்கிறேன், அங்கேதான் அவரோட வீடு. அவர் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பிஆர்ஓவுக்கு அடுத்த கேடர்ல இருந்தாரு. அதுக்கு பிறகுதான் அவர் ராஜினாமா பண்ணார் கவர்மெண்ட்ல இருந்து. 89 கலைஞர் ஆட்சி வந்த பிறகுதான். 88 எப்பவுமே செங்கோட்டையன் நடராஜ் அண்ணன் வீட்டில் தான் இருப்பார். சசிகலா அம்மா போயஸ் கார்டன். ஸோ செங்கோட்டையன் செய்திகளை சுமந்து செல்பவராகவும், ஜெயலலிதா அவர்களின் டூர் புரோகிராம வடிவமைப்பவராகவும், அதிமுக ஜெயில இருந்த ஒரு முக்கியமான பொறுப்புங்க. அதுக்கு முந்தைய எம்ஜிஆர் காலத்து சீனியர். நீங்க ஆரம்பத்தில் சொன்னது சரிதான். அப்பவே எம்எல்ஏ. கட்சி பழுவுபட்ட போது அவர் அதிமுக ஜே. இதே செப்டம்பர் மாதம், இப்போ செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள். 1988 திருச்சி சிந்தாமணி அண்ணா சாலைக்கு ஜெயலலிதா மாலை போட்டுட்டு அவங்களோட அந்த பிரச்சார பயணத்தை தொடங்குறாங்க. 89 தேர்தல், இவங்க பிரச்சார பயணத்தை தொடங்குறாங்க. செங்கோட்டையன் தான் இம்பார்ட்டன்ட் பர்சன், அவங்க வடிவமைக்கிறது எல்லாம். சசிகலா அம்மாவோட ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அவங்க தான் அங்கே போயஸ் கார்டன்ல இருந்து ஆப்ரேஷன்ஸு, இவர் ஃபீல்டு ஆப்ரேஷன்ஸு, டூர் ப்ரோக்ராம் வடிவமைப்பதில் ரொம்ப சிறந்தவர். அதுக்கப்புறம் 98 மக்களவை தேர்தல் காலகட்டத்திலே நான் அவரோட ரொம்ப நெருங்கி பழகிருக்கேன். போயஸ் கார்டன்ல ரெகுலராக ஒரு விசிட்டர், போகும்போது அவரை அடிக்கடி பார்க்கலாம். இடையில ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம்லாம் இருந்துச்சு. அவரோட ஒரு பிஏ தொடர்பான விஷயங்கள்ல பெரிய மனஸ்தாபம் இருந்தது. அவரது அந்தஸ்தெல்லாம் குறைக்கப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் அவர் அதிமுகவின் சீனியர், அதில் மாற்று கருத்து இல்லை. அதிமுகவின் எல்லா பஞ்சாயத்தும் அவருக்கு அத்துப்படி. சசிகலா அம்மாவோட வெரி க்ளோஸ். இப்போ இதை பார்க்கணும்னா சசிகலா அம்மாவோட அறிக்கை. அந்த அறிக்கைக்கு பிறகு செங்கோட்டையன் மீண்டும் மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்றாரு. ஏற்கனவே அவர் அதிருப்தியில் இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாமே நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்புறம் எம்ஜிஆர் படம் வைக்கல, ஜெயலலிதா படம் வைக்கலன்னு சர்ச்சையை கிளப்பினது, அதுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் போய் பார்த்தது, அந்த அதிருப்தி தெரிந்தது, நிறைய கூட்டங்களை புறக்கணித்தது. ஆனா அது பிறகு கொஞ்சம் சமாதானமா தான் தெரிஞ்சாரு. ஸோ அதிருப்தி இல்லை போல இருக்கு என்கிற ரீதியிலோ இல்லை ஏதோ ஒரு வகையில சமாதானம் ஆயிட்டாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தடுத்து 3 விஷயங்கள் நடக்குது. ஒன்று சசிகலா அம்மாவோட அறிக்கை. அதற்கு முன்னதாகவே ஓபிஎஸ் நான் என்டிஏல இல்லைன்னு சொன்னது. அதற்கு முன்னதாக எல்லா சீனியர்களும் எடப்பாடி பழனிசாமியோட பேசி அதிமுகவில் இருக்கிற விலகி சென்றவர்கள்லாம் சேர்க்கணும்னு பேசி அதுக்கு எடப்பாடி பிடி கொடுக்காம இருந்தது. அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை வலியுறுத்தினது, அதிமுகவில் எல்லாரும் பழையபடி ஒன்றாக சேரணும்னு வலியுறுத்தினது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் டிடிவி அவர் நானும் என்டிஏல இல்லைங்கிற மாதிரி சூசகமா சொல்லிட்டாரு. அப்போ இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் முழு பிடிக்குள்ள இருக்கு. அதிமுகவோட அதிருப்தி தலைவர்கள் வெளியில போறதை தவிர வேற வழி இல்லை. இப்படித்தான் அதுல புரிஞ்சுக்க முடியுது. டிடிவி 18 எம்எல்ஏக்களோடு 2017 வெளியேறி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி வெறும் 122 எம்எல்ஏ தான் இருந்தது. சசிகலா அம்மா ஏற்படுத்தி விட்டு போன ஆட்சி தான். 18 எம்எல்ஏ விலகும் போது ஆட்சி கவிழ்ந்துருங்கிற நிலைமை இருந்துச்சு. மெஜாரிட்டி உண்மையிலே இல்லைங்க. ஓபிஎஸ் வெளியில இருந்தாரு. பாஜக தான் சமாதானம் பண்ணுச்சு, 2 பேரையும் ஒன்னா சேர்த்தது. 18 எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. அதாவது ஓன் எம்எல்ஏ, கட்சியில ரிட்டையில சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் கட்சியின் சட்டமன்ற சபாநாயகரால டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டனர். அதுல தங்கம் எனக்கு நல்ல நண்பர், அவரெல்லாம் இன்னைக்கு திமுகல எம்பியா இருக்காரு.
அப்போ அதிமுகவில் அதிருப்தி அடைஞ்சா அவங்க வெளியில போனா அதிமுக தான் பலவீனம் என்பது தெளிவாகவே தெரியுது. திமுகவுக்கு போவாங்க, இல்ல வேற ஏதோ முயற்சி எடுக்கிறாங்க, அதிமுக பலவீனப்படும். அப்ப இனிமேலும் வந்து அப்படி அதிமுகவில் அதிருப்தியான தலைவர்கள் இருக்க வேண்டாம், எல்லாரையும் அரவணைச்சு செல்லலாம். அதுதான் எம்ஜிஆர் பணி அரசியல், அதான் ஜெயலலிதா பணி அரசியல். எவ்வளவோ திட்டின காளிமுத்தண்ணனுக்கு பதவி கொடுக்கலையா, எவ்வளவோ வந்து முரண்பட்டு இருந்த ஆர்எம்பியை போய் ஜெயலலிதா அழைக்கலையா, இதெல்லாம் தான் வாதங்கள். அதெல்லாம் உண்மை. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அது தேவையில்லை, அது வந்து கட்சியை வந்து தன் பிடியிலிருந்து நகர்த்திரும். அப்போ அவருக்கான ஆதரவு வட்டங்கிறது கொங்கு மண்டலம், பெரிய பிஜேபிக்கு சேர்த்துதான் அது. அப்ப இப்போ கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு தலைவர் மனம் திறந்து பேச போகிறேன்னு கெடு விதித்திருப்பதுதான் இதுல வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் அதிமுகவை இவ்வளவு வருஷமா பார்த்தவங்கிற முறையில எனது ஃபீலிங் வந்து அதுதான். செங்கோட்டையன் அதிருப்தியா இருக்காரு, தங்கமணி அதிருப்தியா இருக்காரு, அது ஓகேங்க, கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்கும். எல்லாத்தையும் வந்து நம்ம அதை திருப்திப்படுத்தி கொண்டு போக முடியாது ஒரு கட்சியை. சில முடிவுகள் கசப்பானதெல்லாம் இருக்கும், ஆனா அது கட்சிக்குள்ளேயே பேசிக்குவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு வகையில தலைமையை சமாதானப்படுத்திடும் அவங்கள. ஆனா கெடு விதித்து மனம் திறந்து பேசுகிறேன்னு சொன்னா, மனம் திறந்து பேசுகிறேன்னா அதுக்கு பிறகு அது வந்து ஏதாவது ஒரு வகையில பெரிய ஆபத்தா தான் முடியும் என்பதுதான் எனது கருத்து. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பல ஃபேக்டர் உடைஞ்சிருக்கு. இப்ப புதிய புதிய ஃபேக்டர் உடையக்கூடிய இடத்துக்கு ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமியை அந்த அளவுக்கு ஏன் கொண்டு போறாரு? ரெண்டாவது, தன்னுடைய வாக்கு வங்கி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட்லயே இன்னொரு ஒரு ரிபல் ஃபேக்டர் அப்படின்னா ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்காரு? தன்னோட வலிமையும் பார்ட்டியோட வலிமையா லூஸ் பண்ணிட்டே இருக்காரு. நான் அதை எப்படி பாக்குறேன்னாங்க, உங்களோட சந்தேகம் ரொம்ப கரெக்டான சந்தேகம் தான். ஒரு தலைவருக்கு இது தெரியாது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கீழே இருந்து வருவார், ரொம்ப சீனியர். அப்போ இந்த கணக்கு வழக்கெல்லாம் தெரியும். இவ்வளவு ஓட்டு இருக்கு, இந்த தொகுதியில ஜெயிக்கணும், கொங்கு மண்டலத்துல இவ்வளவு தொகுதி இருக்கு, செங்கோட்டையனோட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தொகுதி இது, இதெல்லாம் நல்லா தெரியல. தெரியாம எப்படி இருக்கும்? நம்ம வெளியில இருந்து பேசுற நமக்கே தெரியும் போது அவருக்கு தெரியாம இருக்காது. அமித்ஷா வலியுறுத்தி சொல்றாரு. இப்ப நிர்மலா சீதாராமன் இப்ப வந்திருந்தாங்க, அதுல பல தலைவர்கள் நம்ம மேடையில பார்த்தோம். டிடிவிக்கு அழைப்பில்லை என்பதையும் பார்த்தோம். போன முறை நிர்மலா சீதாராமன் வந்திருந்தப்ப செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசி அதுக்கு பிறகு செங்கோட்டையன் ஒரு பிரஸ் மீட் வச்சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த முறையும் கிட்டத்தட்ட அவங்களோட விசிட்டுக்கு பிறகுதான், அதாவது ஆரின் அதர்வேட்ஸ் வந்து பிஜேபி பழையபடி சமாதானம் செய்து வைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அவங்க இழந்துட்டாங்க. எடப்பாடிக்கு ஒரு நம்பிக்கை தரப்பட்டிருக்கிறது, என்னன்னா பிஜேபி அப்படியெல்லாம் சமாதான முயற்சியில் ஈடுபடாது, உங்க உட்கட்சி பிரச்சனை நீங்க தீர்த்துக்குங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அதோட நாங்க கூட்டு, இப்படி ஒரு அஷூரன்ஸ் தரப்படும் போது எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, தேர்தல்ங்கிறது என்ன முடிவு வேணாலும் தருங்க, அதெல்லாம் நம்ம தான் ஜெயிப்போம், யாரும் உறுதியா நம்ப முடியாது, வாக்காளர்கள் வந்து ஒன்னும் எழுதியெல்லாம் கொடுக்கல இந்த கட்சிக்கு தான் ஆதரவு தருவோம்னு, இல்ல இந்த ஜாதியில வேட்பாளர் நின்னா அந்த ஜாதிக்காரங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க, அதெல்லாம் ஒப்பேறாதுங்க. அதெல்லாம் நான் எத்தனையோ தடவை பார்த்ததுதான். கணக்குக்கு பேசுறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர 10% இந்த ஜாதி உடனே 10% ஓட்டு, இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் கிடையாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி கணக்குல ஒரு பொதுப்படையான விஷயம் என்ன, கொங்கு மண்டலத்துல செல்வாக்கு இருக்கு அதிமுகவுக்கு, அது ப்ரூவ்டு ஃபேக்ட். ஏன்னா இதுக்கு முந்தைய தேர்தல்களோட ரிசல்ட் எடுத்து பார்த்தா நமக்கு தெரியுது. அப்ப அந்த ரிசல்ட் வரணும் அப்படின்னா அதிமுகவும் ஒன்னா இருக்கணும், அதிமுகவோட கூட்டணி கட்சிகள்லயும் அதே பலம் இருக்கணும். முக்கியமான கூட்டணி கட்சி பாமக. அப்ப பாமக வந்து பிளவுபட்டு இருக்கு. கடந்த ஒரு வாரம் 10 நாளா வந்து அன்புமணியும் பெரியவர் டாக்டர் ராமதாஸும் ஒரு மேல ஒரு வாரி இறைத்துக் கொள்கிற அந்த குரூப்புகள் இறைத்துக் கொள்கிற சேற்றையெல்லாம் பார்த்தால், அந்த அழுக்கு துணிகளை எல்லாம் பொது வழியில் அலசும் போது பாமகவோட பிளவு நாளைக்கு வந்து உறுதியாயிரும் போதுதான் தெரியும். ஏற்கனவே பிளவு தாங்க. அன்புமணி மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கினா அவர் டாக்டரை கட்சியை விட்டு நீக்கிடுவார், அவ்வளவுதானே. டாக்டரை நீக்க முடியாது, அவர் நிறுவனருக்கு கட்சியில பதவி கிடையாது. ஆனா அது அதிமுகவை பலவீனப்படுத்தும்ல. ஏன்னா இந்த ஓட்டை நம்பி இருக்காங்கல்ல அவங்க. எடப்பாடி தொகுதியில வெற்றி பெறுவதற்கே பாமகவோட ஒன்றுபட்ட ஓட்டு தேவை. அப்போ திமுக ஆளுங்கட்சிங்க, அவங்க எப்படி வேணாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவாங்க. எதிர்கட்சிகள் பிளவுபட ஆளுங்கட்சிக்கு சந்தோஷம் தான். அப்ப டாக்டர் சார்பாக வேட்பாளர்களை நிறுத்தினா பாமக ஓட்டு வங்கியில ஒரு சிறு பகுதியாவது அங்க பிளவுபடுமே. அப்ப அன்புமணியை கூட்டணியில சேர்த்தாலும் வெற்றி உறுதின்னு சொல்ல முடியாது இந்த தொகுதிகளில். அவருக்கு வேற தமிழ்நாட்டோட பிற தொகுதிகளில் ஓட்டு வங்கி கிடையாதுங்க.
ஆனா சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இதுல ஓட்டு வங்கி இருக்கு. அது ஓட்டு முக்கியம். அப்போ எடப்பாடிக்கு இந்த கணக்கு தெரியும் போது அடிப்படை கேள்வி, ஏன் தன் கட்சிக்குள்ள இருக்கிற அதிருப்தியாளர்களை அவர் சமாதானப்படுத்த முயற்சிக்கலங்கிறத நான் எப்படி பாக்குறேன்னா, எப்படி பார்த்தாலும் வந்து பெரிய வெற்றிங்கிறது நம்ம கணக்கு தான். வெற்றி வசப்படலைன்னு வச்சுக்குவோம். உதாரணமா எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி வெற்றி வசப்படலை. அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி 150 சீட்டோ 150 60 சீட்டோ மெஜாரிட்டிக்கு தேவையான மார்க் அவங்களுக்கு அடையல. பாமக பிளவுபட்டு இருக்கு. அப்போ கொங்கு பெல்ட்ல வந்து கிடைக்க வேண்டிய எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு வைங்க. இப்போ ஓபிஎஸ் டிடிவியை உள்ள சேர்த்தா அவங்களுக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல ஏதாவது ஒரு வகையில எம்எல்ஏக்கள் அதிகமாயிட்டாங்க. இது எல்லாமே வந்துங்க அவங்க செல்வாக்கின் அடிப்படையில் போடுற கணக்கு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாதி இந்த ஜாதிக்கு தான் ஓட்டு போடுங்கிற கணக்கு கிடையாது. ஆனா தென் மாவட்டங்கள்ல சசிகலாமாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, டிடிவிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, டெல்டால இருந்து கீழே வரைக்கும். அவங்க எல்லாருமே இப்ப அதிமுகவுக்குள்ள இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். அஸ்யூமிங் அதை எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும், பிஜேபியே சொல்லிருச்சுங்க, அமித்ஷா கூப்பிட்டு சொல்லிட்டாரு, மோடி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, பழையபடி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்போம், திமுக வீழ்த்துவதுதான் எங்க லட்சியம், ரைட்டு. பாமக என்ன ஆகும்னு தெரியல, பெரிய அளவுக்கு பிளவுபடுது. அப்போ கொங்கு பெல்ட்ல வந்து சீட்டு குறைஞ்சு சவுத் பெல்ட்ல சீட்டு கூடுச்சுன்னா அதுல லாபங்கிறது சசிகலா ஓபிஎஸ் டிடிவிக்குல. அப்போ உட்கட்சி அரசியல்ல தன் கையில பலவீனப்படும். இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷமா கட்டி காப்பாத்து கொண்டு வந்தாச்சு. கட்சி இப்ப முழுமையா ரெட்டை தலைமையிலிருந்து ஒற்றை தலைமையாகி முழுமையா தன் பிடிக்குள்ள இருக்கு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வெற்றி வரும் போகும். 10 வருஷம் வந்து திமுக வெற்றி இல்லாம இருந்துச்சு. அப்ப 2026 முக்கியம் என்று பார்ப்பதா இல்ல கட்சி நம் பிடிக்குள் இருப்பது முக்கியம் என்று பார்ப்பதா? இதுதான் வந்து ஒரு கிளாசிக் கொஸ்டின் நினைக்கிறேன். எந்த அரசியல்வாதிக்குமான கிளாசிக் கொஸ்டின் இதுதான். அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்றைய தேதிக்கு நம்ம ஒன்றுபட்ட அதிமுக நம்ம வச்சிருக்கிறது தான். டிடிவி வந்து வேற கட்சியோட தலைவர், அவரு கூட்டணி எங்க வேணாலும் சேரட்டும். ஓபிஎஸ் வந்து ஏகப்பட்ட வழக்கு போட்டு வச்சிருக்காரு. கட்சி தலைமை, கட்சியோட பொறுப்பு, இதுல எல்லாம் சந்தேகம் கிளப்பி ஏகப்பட்ட வழக்கு போட்டு வச்சிருக்காரு. அவர் எப்படி சேர்க்க முடியும்? செங்கோட்டையன் என்னதான் இருந்தாலும் மூத்த தலைவர், அவர் இப்படி பொது வெளியில பேசலாமா? மனம் திறந்து பேசுறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மிரட்டுறாரா? இப்படியான ஒரு சிந்தனை அங்க இருக்கு. அப்போ பிஜேபி தலையிட்டு சமாதானப்படுத்துங்கிற நம்பிக்கை வந்து இந்த ரிபல் லீடர்ஸுக்கு போயிடுச்சு. அதாவது டிடிவிக்கும் போயிடுச்சு, ஓபிஎஸ்க்கும் போயிடுச்சு. அதை அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க. செங்கோட்டையனுக்கும் போயிருச்சு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கு டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது அதிமுகவுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தனக்கு நல்லதா கெட்டதான்னு பாக்குறாரு. அதான் இதோட சிக்கல். நம்ம அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களோட வருகையும் கருத்துக்கும் நன்றி.